श्रीशैले दयापात्रं दीभत्यादिगुणान्नवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्मजामाधरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां भक्तामृतं विश्वजानूनमोधनं सर्वार्थं श्रीषडगोपवाग्भयं सकस्ससाहोपनिषत्समागमं நமாம்யகம் திராவிட வேதசாகரம். திருவழுதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அருமறைகளந்தாதி செய்தான் நடினையை அப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்தவருங்கேத்தி ராமானுஜமுனிதன் வாய்த்த மலர்பாதம் வணங்கு என்றேன் ஆய்த்தவரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற. எம்பெருமான் திருவருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த பல தினங்களாக நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழியை நாம் அனுபவித்து வருகின்றோம். இன்றைய தினம் நாம் காண இருப்பது 2ஆம் பத்து 3ஆம் பதிகம் 4ஆம் பாசுரம். எனது ஆவியில் கலந்து பெருநல்லுதவி கைமாறு எனதாவி தந்தொழிந்தேன் இனிமேல் வதன்பதுண்டு எனதாவியாவியாயும் நீ பொழிலேழு முண்டவந்தாய் எனதாவியார் தந்தனி கொண்ட ஆக்கினாயே. அனைத்து லோகங்களையும் பிரளய காலத்திலே கடலானது அழிக்கின்ற நேரத்திலே அவ்வாறு நிகழாமல் அந்த உலகங்கள் அனைத்தையும் அதிலுள்ள உயிர்கள் அனைத்தையும் விழுங்கி தன்னுடைய திருவயிற்றிலே வைத்து காப்பாற்றிய சுவாமியே, அவ்விதம் நானும் அழிந்து போகாதபடி எனது ஆத்மாவில் ஒரு நீராக கலந்து நீ நின்றாய். இத்தகைய உதவிக்கு கைமாறாக எனது ஆத்மாவை நான் உனக்கு அளித்துவிட்டேன். இனி அதனை அவ்விடத்திலிருந்து மீண்டும் எடுத்துக்கொள்வது என்பது இல்லை. எனது ஆத்மாவிற்கும் ஆத்மாவாக உள்ளவன் நீ ஆவாய். எனவே என்னால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஆத்மா யாருடையது? என்னுடையதா? அல்லவே. அப்படியாக அந்த ஆத்மாவை உனக்கு கொடுக்க நான் யார்? நீயே அதற்கு எஜமானன், உடைமை உள்ளவன். நீ கொடுத்த ஆத்மாவை நீயே எடுத்துக்கொண்டாய், அவ்வளவே. கடந்த திருவாய்மொழியிலே வைத்தாயால் என்று அவன் செய்த உதவிகளை உணர்த்தினார். அவ்வுதவிக்கு எவ்விதமான கைமாறு செய்வது என்று தெரியாமல் துக்கிட்டு நின்றபோது சிலர் உம்மிடம் உள்ள ஏதாவது வஸ்துவை அவனுக்கு கைமாறாக அளிப்பாயாக என்று கூறினார். அவனுடைய திருவடிகளையே தனது ஆத்மாவை சமர்ப்பணம் செய்தேன் என்கின்றார். அதாவது இவ்விதம் செய்தோமே என்று தவிக்கிறார். அந்த ஆத்மா அவருடையதல்ல, எல்லாம் சர்வேஸ்வரனுடைய உடைமை. அவனே உடைமையாளன். அப்படிப்பட்ட நிலையிலே அதனை போய் நான் சமர்ப்பித்தேன் என்று கூறினேனே என்று தவிக்கிறார் ஆழ்வார். எல்லையற்ற காலமாக சம்சாரத்தில் உழன்றடுவுள்ள எனது ஆத்மாவில் உள்ளே அல்லவோ அவன் வந்து புகுந்தான். உதவி என்பது உபகாரம் ஆகும். நல்லுதவி என்றால் பிரதி உபகாரம் கொள்ளாமல் உதவுதல், ஏதும் எதிர்பாராமல் உதவுதலே இங்கே நல்லுதவி என்று கூறப்படுகிறது. பெருநல் உதவி என்பது ஒருவன் உதவி கேட்காத போது உதவுதல், தனது பேரு என்று கருதி உதவுதல். அப்படிப்பட்ட பெருநல் உதவி கைமாறு என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே அருளிச் செய்துள்ளார். எனது ஆத்மாவை சர்வேஸ்வரனாகிய உனது திருவடிகளே சமர்ப்பித்தேன் என்றார். அது கேட்ட சர்வேஸ்வரன், நீர் செய்த முடிவு எத்தனை நாட்களுக்கு நிற்கும் என்று வினவினார். அவ்வாறு அவர் வினவ, இனி மீள்வதுண்டோ என்றார் ஆழ்வார். அது கேட்ட சர்வேஸ்வரன், அப்படி நீர் அளித்த பொருள் யாருடையது?
அதனை யாருக்கு அளித்தீர் என்று ஆராய்ந்தீரோ என்று கேட்க, ஆழ்வாருக்கு அப்பொழுதுதான் அது உரைத்தது. ஆராய்ந்து பார்த்தபோது ஆத்மாவானது சர்வேஸ்வரனுக்கு சொந்தமானது என்று உணர்ந்தார் ஆழ்வார். எனது ஆவியும் ஆவியும் நீயே, என்னுடைய ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக நீ புகுந்து நீயாகவே நின்றாய். சர்வேஸ்வரனுக்கு உரிமையாக உள்ள பொருளை நீண்ட காலமாக நம்முடையது என்று எண்ணி இருந்தோமே, அதனையும் அவனுக்கு சமர்ப்பணம் செய்தோமே. அனைத்தும் அறிந்த அவன் என்னை பற்றி எண்ணியிருப்பான் என்று ஆழ்வார் வெட்கப்படுவதாக இப்பாசுரம் அமைந்துள்ளது. இத்தோடு இந்த பாசுர விளக்கத்தை நாம் நிறைவு செய்கின்றோம். எம்பெருமான் திருவடிகளே சரணம். நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். எம்பார் திருவடிகளே சரணம்.